வணக்கம். என் பேர் ஷனாஸ் இல்யாஸ். நான் இந்த வருஷம் யூபிஎஸ்சி சிஎஸ்சி 2020ல் ஆல் இண்டியா ரேங்க் 217 வாங்கியிருக்கேன். இது என்னோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். இந்த தேர்வு நான் வந்து செல்ஃப் ப்ரிப்ரேஷனில் நான் அட்டெண்ட் பண்ணேன். ஸோ என்னோடய ஸ்ட்ராட்டஜி, என்னோடய ஓவரால் என்ன வியூஸ் ஆர் எப்படி நான் ப்ரிப்பேர் பண்ணேன்றதை நான் ஒரு ஷார்ட்டாக சொல்ல விரும்புகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து செல்ஃப் ப்ரிப்ரேஷன் பண்ணும்போது முக்கியமான விஷயம் வந்து ஸ்ட்ராட்டஜி, ரெண்டாவது வந்து அதோட கோர்ஸ் கரெக்ஷன். ஸோ ஸ்ட்ராட்டஜின்றது வந்து நான் என் குழந்தை வந்து 3 months இருக்கும் போது நான் ஆரம்பித்தேன் இந்த ப்ரிப்ரேஷன். என் மெட்டர்னிட்டி லீவில் ஆரம்பித்தேன். ஸோ அந்த 3 months மெட்டர்னிட்டி லீவ் என் குழந்தைய பார்த்துட்ருக்க டைம்லேயே நான் அந்த 3 months நான் ஸ்ட்ராட்டஜியை தான் நான் ஃபார்முலேட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ என் பேஸே ஸ்ட்ராட்டஜியை ஸ்ட்ராங் ஆக்குறது தான். அதுக்கப்புறம் கோர்ஸ் கரெக்ஷன். ஸோ எங்கெங்கெல்லாம் என்னோடய ஸ்ட்ராட்டஜியெல்லாம் மிஸ்டேக் ஆகுது. இப்போது நான் வந்து சப்போஸ் ஒரு சப்ஜெக்டை 1 மாதம் படிக்கிறேன், அதுக்கு டெஸ்ட் எழுதுகிறேன், அதில் வந்துட்டு எனக்கு மார்க் ஒழுங்காக வரலன்னா எய்தர் வந்து நான் படித்த விதம் தவறாக இருக்கும், நான் அதில் எது படிக்கணும் அப்படின்னு நான் யோசித்து வச்சுருக்கேனோ அது தவறாக இருக்கும், இல்லை சோர்ஸ் தவறாக இருக்கும். ஸோ நான் வந்து அதை கரெக்ஷன் பண்ணிகிட்டே இருக்கணும். செல்ஃப் ப்ரிப்ரேஷனில் ரொம்ப முக்கியமான விஷயம் தனியாக ப்ரிப்பேர் பண்ணுவோம் நம்ம. அதனால் we have to be the best critics of ourselves. கொஞ்சமும் வந்துட்டு பரவாயில்லன்னு சொல்லக்கூடாது, இல்லை இது பத்தலைன்னு சொல்கிறது தான் எப்போவுமே வந்துட்டு சரியாக இருக்கும். நமக்கு தெரியாது. நிறைய இன்ஸ்டியூட்டில் வந்து 10,000 பேர் சேர்ந்து எழுதுவாங்க எக்ஸாமை. அவங்க வந்து ரேங்க் லிஸ்டெல்லாம் அவங்களுக்கு அதில் இருக்கும். நம்ம தனியாக வீட்டில் உட்காந்து டெஸ்ட் பேப்பர்ஸ் எழுதிட்டுருப்போம். ஸோ நமக்கு வந்து we have to be the best critics of ourselves. செல்ஃப் ப்ரிப்ரேஷனில் இது ரொம்ப முக்கியம். ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில், மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ப்ரிலிம்ஸ்க்கு 2 months முன்னாடி தான் நம்ம மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்கை நிறுத்தணும். அதுக்கு முன்னாடியே வந்துட்டு டெய்லி ஆன்சர் எழுதுறது ஒரு ப்ராக்டிஸாக இருக்கணும். half an hour 2 questions, 15 minutes for 1 question is too long. But before prelims it's all right. You can correct your time strategy even after you qualify for prelims. That can be done, but the habit of writing should not be shied away from. So அதனால நான் ஈவன் 2 months பிஃபோர் ப்ரிலிம்ஸ் வரையும் கண்டினியூஸாக ஆன்சர் ரைட்டிங் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த டைமில் கூட எவ்ரி வீக் ஆர் எவ்ரி ஆல்டர்னேட் வீக் ஐ ரைட் 1 essay. ஆஃப்டர் ப்ரிலிம்ஸ் குவாலிஃபை ஆக முடியும் அப்படின்றது உங்களுக்கு அடுத்த நாளே தெரிஞ்சிடும். ஓரளவுக்கு ஆன்சர் கீ எல்லாம் வந்துடும். ஸோ யூல் பி கான்ஃபிடென்ட் தட் you're going to clear prelims and you're going to write for mains. அப்போ வந்து ரைட் ஃபுல் டெஸ்ட் பேப்பர்ஸ். அந்த டைமில் 2 question இல்லை, ஃபுல் 20 questions எடுத்து 3 hours டைம் பவுண்ட். அந்த டைமில் டைம் லிமிட்டில் கொஞ்சமும் யோசிக்கக்கூடாது. நீங்கள் 3 hours இஃப் யூ ஆர் ஏபிள் டு ரைட் 15 questions, ஜஸ்ட் ரைட் 15 questions அண்ட் லுக் இன் டு த அதர் 5 questions ஆன்சர்ஸ் என்ன பண்ண முடியும் அப்படின்றது. ஸோ ஆன்சர் ரைட்டிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அது இல்லைன்னா முடியவே முடியாது. I've scored 140 in essay. That is considered good score in this CSE 2020, and I would have written almost 50 to 60 essays such நான் எழுதியிருப்பேன். throughout the year every week ஒரு essay எழுதியிருப்பேன். after prelims every week 2 essay full test மாதிரி எழுதுகிற பழக்கம் எனக்கு உண்டு. ஸோ that had immensely helped me. டாப்பர்ஸோட பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா you will be able to better strategize yourself or better formulate your answers. So that is one of the best guide for self preparation when you write your mains examination. Interview nu varamadu self preparation la definitely you will feel at loss. I would suggest you to go and relate yourself or associate yourself with any coaching institute and find help, guidance. They will arrange meetings with bureaucrats. This will give you perspective of how you have to answer. You'll have to answer in a way not a normal person or a common person answers. You have to answer like a bureaucrat. So when you interact with such people, you will be able to have a perspective how these people talk and how these people behave. So after mains you have to modify yourself, you have to talk in a way, you have to answer like a bureaucrat. So I think interview time la I felt there was lack of resources in internet. prelims la romba resource irukum. You will never feel at loss. Nariya question papers available ah irukum. I had at least attempted 100 prelims full
டெஸ்ட்ஸ். ஸோ அது பெட்டராக இருக்கும். மெயின்ஸில் ஆல்சோ யூ வில் ஹேவ் சம் சார்ட் ஆஃப் கைடன்ஸ், பட் இன்டர்வியூ இன்டர்நெட்டில் வந்துட்டு நம்பர் ஆஃப் கைடன்சஸ் அண்ட் டிரெக்ஷன் இஸ் லெஸ். ஸோ பெட்டர் அசோசியேட் வித் எனி இன்ஸ்டியூட் அண்ட் ஃபைண்ட் கைடன்ஸ் இன் இன்டர்வியூ ஸ்டேஜ். So in a week we are going to have prelims for the next year, that is CSE 2021. எல்லாருக்கும் ரொம்ப all the best. கான்ஃபிடென்ட்டாக இருங்க. டுவர்ட்ஸ் த எண்ட் டு நாட் ஆட் எனி நியூ சப்ஜெக்ட்ஸ். இருக்க சப்ஜெக்டை ரிவைஸ் பண்ணுங்க. ப்ரிலிம்ஸில் ரொம்ப முக்கியம் ரீட், ரிவைஸ் அண்ட் டெஸ்ட். எவ்வளோ சீக்கிரம் ஒவ்வொரு சப்ஜெக்டை திரும்பி ரிவைஸ் பண்ணுறீங்கன்றது ரொம்ப முக்கியம். எவ்வளோ ரிவைஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ நீங்கள் ரிட்டென்ஷன் இருக்கும். அந்த அளவுக்கு நீங்கள் பெட்டராக ஆன்சர் எழுத முடியும். அண்ட் டெஸ்ட் திரும்ப திரும்பி எழுதிங்கன்னா டெஸ்ட் ரைட்டிங் எஸ்பெஷலி இன் ப்ரிலிம்ஸ் இஸ் அ ஸ்கில். யூ வில் டெவலப் தட் ஸ்கில். உங்களால் இன்டெலிஜென்ட் கெஸ்ஸிங் உங்களோட ஒரு ஹேபிட்டாக மாறிடும். ஸோ ஐ வுட் சே write as many tests as possible even before the date of actual prelims. I would advise you to have a full test also. So all the best everyone. Have a wonderful attempt this year. And for aspirants who are going to who are thinking of entering civil services, it is a wonderful opportunity to give back something to your society. நீங்கள் ரொம்ப எல்லாருக்கும் ஒரு இது இருக்கும், சொசைட்டியில் இது மாற்றினா நல்லா இருக்குமே, இது பண்ணால் நல்லா இருக்குமே, அது நம்ம பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும். ஸோ உங்களுக்கு அது ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறது இந்த சிவில் சர்வீசஸ். I would encourage everybody who is having this small thought to give a more detailed thought and decide upon it, and it's a wonderful opportunity. And the preparation உங்களை வந்துட்டு ரொம்ப ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணும் as a person. உங்கள் நாலேஜ் ரொம்ப வைட் ஆகும். உங்களோட திங்கிங் பர்ஸ்பெக்டிவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். You will feel very confident about yourself. So think thoroughly and wish you all the best everyone.